ஜாதி என்கிற ஒரு வார்த்தை இந்த உலகத்திலும் நம் அக்கம் பக்கத்தில் வாழும் மனிதர்களுக்குள்ளும் எவ்வளவு கொடுமைகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த ஜாதி என்கிற ஒரு வார்த்தை தமிழ் பைபிளில் 700 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த ஜாதி என்ற வார்த்தை பைபிளில் பயன்படுத்தப்பட காரணம் என்ன? அதை வலுக்கட்டாயமாக பைபிளில் திணித்தது யார்? வருங்காலங்களில் அதனை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்கலாம் வாங்க. நம்முடைய பைபிள் எபிரேய மொழி, அரமைக் மொழி மற்றும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. தற்காலத்தில் நாம் படிக்கும் தமிழ் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலர். இவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் நாம் பார்த்திருக்கிறோம். இலங்கையை சேர்ந்த அவர் தான் சார்ந்த மதத்தின் பயங்கர தீவிரவாதி. இலங்கையில் அநேக பள்ளிகளை ஆரம்பித்து கிறிஸ்தவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்தான் இவர். ஆறுமுக நாவலர் ஒரு தீவிர இந்து சமஸ்கிருதத்தை பின்பற்றுபவர். ஒரு கிறிஸ்தவராக நாம் அவரிடம் என்ன எதிர்பார்க்க முடியும்? அழகான செந்தமிழில் பைபிள் எழுத அவர் பாரதியோ பாரதிதாசனோ அல்ல, கிறிஸ்தவத்தின் எதிரி. ஒரு எதிரி எப்படி பைபிளை மொழிபெயர்த்திருப்பார்? அவர் பைபிளை மொழிபெயர்ப்பது அவருடைய வீட்டாருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவர் தன் வீட்டிற்கு சத்தியம் செய்து கொடுத்தது என்னவென்றால், என்னால் இயன்றவரை நம்முடைய மதத்தின் கருத்துக்களை, வார்த்தைகளை பைபிள் மொழிபெயர்ப்பில் திணிப்பேன் என்பதே. பைபிளை மொழிபெயர்க்கும் வேலை எப்படியோ இலங்கையில் பேர்சிவல் பாதிரியார் மூலமாக அவரது கையில் கிடைத்துவிட்டது. அவருக்கு தமிழ் தெரியும், ஆனால் உயிரையும் மொழிகளையும் கொடுத்த கடவுளை தெரியாது. சனாதனமும் சமஸ்கிருதமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இதை பற்றி இருப்பவர்கள் ஜாதி பாகுபாடு பார்ப்பது அவர்களுக்கு உயிர் போல. ஆறுமுக நாவலர் மட்டும் விதிவிலக்கா என்ன? சனாதனத்தை நம்பும் ஒருவர் எங்கு எதை பயன்படுத்த வேண்டுமோ அங்கு அதை பயன்படுத்தி ஆதாயம் அடைவார், அரசியல்வாதிகள் உட்பட. ஆறுமுக நாவலர் சைவம் மற்றும் தமிழ் மொழி ஆகியவற்றுக்கு நல்ல முறையில் சேவை செய்திருந்தாலும் பைபிள் மொழி பெயர்ப்பில் நன்கு விளையாடிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியான தமிழில் பைபிளை மொழிபெயர்த்திருந்தால் இன்றைக்கு நாம் காண்கிற அநேக வார்த்தை தவறுகள் இருந்திருக்காது. ஜலம், தேவன், ஆகாயம், அபிஷேகம், ஆராதனை எனும் சமஸ்கிருத வார்த்தைகளைப் போல ஜாதி என்ற வார்த்தையை இவர் பைபிளில் பயன்படுத்திய விதம் இருக்கிறதே, அது கொடுமையிலும் கொடுமை. பைபிளில் முதலாக அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை, தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று ஆதியாகமம் 1:11 எழுதியுள்ளார். இதற்கு ஆங்கிலத்தில் இன் இட்ஸ் கைண்ட் என்றுள்ளது. இதற்கு இதனை போன்ற என்று அர்த்தம். ஆதியாகமத்தில் மட்டும் இதே அர்த்தத்தில் 30 முறை ஜாதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முழு வேதாகமத்திலும் ஜாதி என்ற வார்த்தை தனியாகவும் சில வார்த்தைகளோடு சேர்த்தும் மொத்தமாக 700 முறைக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதி என்கிற வார்த்தையை பெரிய ஜாதி, புறஜாதி, ஒரு ஜாதி, பற்பல ஜாதி, பரிசுத்த ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, வண்டு ஜாதி, மிருக ஜாதி, கிளி ஜாதி, இஸ்ரவேல் ஜாதி, அந்நிய ஜாதி என்று பாரபட்சம் இல்லாமல் அனைத்துக்கும் ஜாதியை போட்டுள்ளார். மூல மொழியிலும் ஆங்கிலத்திலும் இதற்கு மக்கள் இனம் அல்லது நாடுகள் என்ற அர்த்தங்கள்தான் உள்ளன. அந்த ஊர்க்காரன், இந்த ஊர்க்காரன் என்பது போல மக்கள் கூட்டங்களை வித்தியாசப்படுத்தி காட்ட மட்டுமே இந்த வார்த்தை இருக்க வேண்டுமே ஒழிய பிரிவினையை ஏற்படுத்தும் வார்த்தை அல்ல. இந்த உலகத்தில் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை என்பதே கிறிஸ்தவத்தின் கோட்பாடு. எல்லாரும் ஒரே இரத்தத்தில் தோன்றினவர்கள் என்றே வேதாகமம் சொல்கிறது. இதை தாண்டி பைபிளில் தவறு உள்ளது என்று சொல்கிறவர்களிடம்தான் தவறு உள்ளது. அன்றைக்கு அந்த ஆறுமுக நாவலருக்கு கல்வி தந்ததே மெத்தடிஸ்ட் மிஷனரி நிறுவனம்தான். தனக்கு வாழ்க்கை தந்த கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஆறுமுக நாவலர் செய்த கைமாறு ஜாதி அடிப்படையில் அமைந்துவிட்டது. மேலும் மிக அதிகமாக சமஸ்கிருத வார்த்தைகளை பைபிளில் உட்புகுத்திவிட்டது. இலங்கையில் அவர் மொழிபெயர்த்த வேலைக்கு இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு என்று சான்றிதழ் வழங்கியது ஒரு ஐயர். அன்றைய காலத்தில் உயர்கல்வி அவர்கள் வசம் இருந்ததே காரணம். ஆனால் அதன் பெரிய நன்மை என்னவென்றால், கிறிஸ்தவத்தை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் கிறிஸ்தவரல்லாத யாரும் பைபிளை வாசித்தால் அவர்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். இன்றும் ஆயிரக்கணக்கில் அநேகர் ரட்சிக்கப்பட அந்த நாவலரின் தவறு பயன்படுகிறது. நம் தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். மனித திட்டங்கள் தேவ சித்தத்துக்கு முன்னால் நிற்க முடியுமா? இனி மனிதர்களுக்குள் ஜாதியாவது ஒன்றாவது தூக்கி வீசிவிட்டு தேவன் நம்மை நேசித்தது போல யாவரையும் நேசிக்க நம்மை அர்ப்பணிப்போம். இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவராக இருக்க தகுதியே கிடையாது. நாம் சாதிக்கத்தான் பிறந்தோமே தவிர எந்த ஜாதிக்கும் பிறக்கவில்லை. இதனை தவிர்ப்போம்.
உண்மையை அறிவோம், உண்மையை சொல்வோம், உண்மையின்படி நடப்போம். புது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் இப்படிப்பட்ட தவறான வார்த்தைகள் களையப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. விரும்பினால் வாங்கி வாசியுங்கள் அல்லது உங்கள் மொபைல் போனில் டவுன்லோடு செய்து பயன்படுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு செய்தியுடன் சந்திப்போம். ஆமென்.